ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னது அப்படின்னா, மீந்து போன சப்பாத்தியை வச்சு ஒரு பன்னீர் சப்பாத்தி மசாலா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ஒரு சைனீஸ் ஐட்டம் மாதிரி இருக்கும், ஆனால் சைனீஸ் ஐட்டம் கிடையாது. இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மீந்து போன சப்பாத்தியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணணும் இல்லை, நீங்கள் பிச்சு கூட வச்சுக்கலாம். இது மீந்து போன இட்லியில் செய்யலாம். அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து பன்னீர் சேர்த்து செய்கிறதுனால பன்னீரையும் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீரை வந்து அப்படியே நம்ம ராவாக போட்டால் நல்லா இருக்காது. இது வந்து சப்பாத்தியில் இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல, அதில் சிக்கன் எப்படி இடையில கடிபடுமோ அதே மாதிரி இந்த சப்பாத்தி செய்யும் போது அதில் இந்த பன்னீர் இடையில கடிபடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த பன்னீர் வந்து 200 கிராம் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் பன்னீராக இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம், தாராளமாக நல்லாயிருக்கும். இது நான் கடையில் வாங்கின பன்னீர் தான், 200 கிராம் வாங்கினேன். அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வெங்காயம், தக்காளி, இதுதான் நம்ம காயின்னு சேர்க்க போகிறது. இதில் வெங்காயம், தக்காளி மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. சிம்பிளாக செய்கிறதுங்கிறதுனால நான் அதிகமாக காய் பொருளையில், உங்களுக்கு காயெலாம் போட்டு செஞ்சால் பிடிக்கும், இன்னொன்று ஆள் அதிகமாக இருக்காங்க, குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக பன்னீர், வெங்காயம், தக்காளி இது மட்டும் தான் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீரில் கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி சேலோ ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றி அதை எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கணும்னு இல்லை. கொஞ்சம் எப்போவும் தாளிக்கிறதுக்கு ஊற்றுற எண்ணெயோட கூட கொஞ்சோண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த பன்னீரில் பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். இல்லை பன்னீர் வெறுமனே சாப்பிட்டா வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், அது உப்பு கூட இல்லாமல் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு அதை கொஞ்சம் வறுத்தோன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அதில். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மேல் பக்கமெல்லாம் வெந்திருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அப்படி மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை அப்படி செய்கிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இது 3ம் போட்டு அதை நம்ம விரவி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வேகட்டும். அதாவது நம்ம மசாலா போட்டிருக்கோம்ல, அது மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அப்படியே போட வேண்டாம், வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போது இது வந்து கொஞ்சம் வெந்துட்டு இதை நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்குவோம். ஓகேவா? அது நமக்கு தெரியும், பார்க்கும் போதே வதக்கும் போதே தெரியும் வெந்துட்டுன்னது. இது வந்து பாலில் செய்கிற ஐட்டம் தானே, அதனால் சீக்கிரம் வெந்துடும். இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சோண்டு நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, கல்பாசி, அது போட்டுக்கோங்க, ஒரு சின்ன துண்டு அது போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு, இதையும் ஏன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும்ல அதுக்காக. இதை வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது இதில். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கி கலர் மாறணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சப்பாத்தி போடும்போது சப்பாத்தி வந்து எல்லா கிரேவியும் உறிஞ்சிக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும்ல சாப்பிடும் போது. அதனால் கிரேவி மாதிரி வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போடணும். அதே மாதிரி இதில் தேவையான அளவுக்கு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சின்ன தக்காளி போட்டால் அது பத்தாது, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போடுறோம்ல, அது வதங்கிறதுக்கு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா வதங்கட்டும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மசாலா பன்னீர் இருக்குது பாருங்கள், பறித்து வச்சுருக்கிற பன்னீர், அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் அது நல்லா வதங்கட்டும், தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். இதில் வந்து நான் சோயா சாஸு அப்புறம் டொமேட்டோ சாஸ்லாம் ஊற்றிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சரியா? இதில் கொஞ்சோண்டு சாட் மசாலா,
அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். இது 3ம் போட்டுக்கோங்க. இது வந்து நார்மலாக எல்லாத்துலேயுமே நம்ம சேர்ப்போம்ல வீட்டில், அந்த மாதிரி தான். இந்த 3ஐயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பன்னீர், அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு இந்த மசாலாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் அதிகமாகவே மசாலா போடல, தேங்காய் அரைச்சூத்தில் எதுவுமே பண்ணல. ஆனால் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன, தக்காளி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கணும். கொஞ்சம் பெருசாக நறுக்குறீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி நமக்கு வராது. அதனால் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆப்ஷனல் தான். தேவைன்னா ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி அப்புறம் பன்னீர் அதெல்லாம் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்தோமா, அப்போ அதை டபுள் பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். எப்போவுமே இது சாஸ் சேர்க்கும்போது இந்த விதத்தில் சேருங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்து இப்போது நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சா. இல்லை எனக்கு தண்ணியாக வேணும்னிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் பன்னீர், அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு நல்லா கட்டியாக இருந்தால் பிடிக்கும், கிரேவி மாதிரி இருந்தால் பிடிக்கும், இல்லைனா கொஞ்சம் லிக்விடாக வேணும்னிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவும் வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிரேவி கூட கொஞ்சம் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நானாக கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே கரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றினா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும் நமக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி, இதையும் போட்டு கிண்டி விட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டோம்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிட்டு. இதை வந்து நம்ம கிண்டும் போது ரொம்ப நீளமாக கட் பண்ணியிருக்கோமா, அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் கூட ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. 2 கரண்டி வச்சு கிண்டி விடுங்க, சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி நூடுல்ஸ் ஐட்டங்கள் பண்ணாலே இப்படி 2 கரண்டி வச்சு கிண்டம் வச்சுக்கோங்களேன். அந்த நம்ம சப்பாத்தி வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது உடையாது. சப்பாத்தி வந்து நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ சீக்கிரம் கொலன்னு ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு சீக்கிரம் கிண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. அது வந்து குழஞ்சி போகாது. நமக்கு குழஞ்சி போயிட்டுனா கொலன்னு ஆயிட்டுனா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். அதை இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம போட்ட மசாலா எல்லாமே, சப்பாத்தி வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சப்பாத்தி வேக வச்ச சப்பாத்தி தானே. அதனால் இந்த மாதிரி நல்லா நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே இந்த சப்பாத்தியில் கோட்டிங் ஆகணும். அப்புறம் இந்த பன்னீரும் எல்லாத்தோடையும் கலந்து வரணும். அப்படி கலந்து வந்துட்டு அப்படின்னாலே நம்மளோட சப்பாத்தி பன்னீர் கிரேவி, இல்லை சப்பாத்தி பன்னீர் நூடுல்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். செஞ்சு கொடுத்தோம். கொஞ்சோண்டு சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.